இப்பதான் எஸ்ஆர்ஹெச்சுக்கு டிராவிஸ் ஹெட். அப்பெல்லாம் டேவாக பவுலிங் பண்றதுக்குலாம் பவுலர்ஸ் அப்படியே திணறுவாங்க. இது வரைக்கும் ஐபிஎல் ஆன பெஸ்ட் ஓப்பனர்ஸ்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுத்தா அதில் கன்ஃபார்ம் வார்னருக்கும் தவானுக்கும் ஒரு இடத்த ஒதுக்கியே ஆகணும். இவர் ஆண்ட ஃபர்ஸ்ட் ஐபிஎல் மேட்ச் சென்னைக்கு ஆப்போசிட்டா, அதுவும் எஸ்ஆர்ஹெச் டீமுக்காக இல்லை டெல்லி டீமுக்காக. இவர் டெல்லிக்காக 5 வருஷம் இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் 2014 ஐபிஎல் ஆக்ஷன்ல எஸ்ஆர்ஹெச் டீம் இவர் எடுத்திருப்பாங்க. அந்த வருஷம் கேப்டன் தவான் டீமை சரியா வழிநடத்துறாரு. அதனால எஸ்ஆர்ஹெச் அந்த வருஷம் 6வது இடத்துல இருந்துச்சு. அதுக்கு அடுத்த வருஷமா வார்னர் வந்து அந்த டீமை சரியா வழி நடத்தல. அந்த வருஷமே எஸ்ஆர்ஹெச் 6வது இடத்துல இருந்துச்சு. ஆனா அந்த வருஷம் வார்னர் சூப்பரா பேட்டிங் ஆடி இருப்பாரு. அதனால அவர் அதிகமா ரன் எடுத்து அந்த வருஷம் ஆரஞ்சு கப் வின் பண்ணிருப்பாரு. திரும்பி வார்னர் கையில கேப்டன்ஷிப் பொறுப்பு இருக்கு. வார்னர் போன வருஷம் பண்ண எல்லா மிஸ்டேக்குமே ரெக்டிஃபை பண்ணி இந்த வருஷம் சூப்பரா கேப்டன்ஷிப் பண்ணி May 29, 2016 ஐபிஎல் ஃபைனல் ஆர்சிபி vs எஸ்ஆர்ஹெச் சின்னசாமி சேர்ந்து பேட்டிங் ஆன எஸ்ஆர்ஹெச் டீம். வார்னரும் தவனும் நல்லா பேட்டிங் ஆடி அவுட் ஆயிருப்பாங்க. அதுக்கப்புறம் யுவராஜ் சிங் சின்ன கேமே கடைசி ஓவரில் பென் கட்டிங் வந்து 24 ரன் எடுத்திருப்பாரு. அதனால எஸ்ஆர்ஹெச் டீம் 208 ரன் எடுத்திருப்பாங்க. கடைசியில் ஆர்சிபி டீம் 8 ரன் வேஸ்ல மேட்சே தோத்துருப்பாங்க, டிராஃபியை விட்டுருப்பாங்க. ஆனால் இப்போ ஆர்சிபி டீம் எல்லாத்தையும் கீழே மிச்சு டேபிள் டாப்ல ராஜா மாதிரி உட்காந்துட்டு